Hi friends, இந்த வீடியோவில் ஸ்ப்ரிங் டேட்டா பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங் டேட்டா எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அப்புறம் சின்ன ஒரு ப்ரோக்ராம் நான் எழுதியிருக்கேன். அது ஜேபி ரெபாசிட்டரி யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஆப்ஜெக்டை, ஒரு என்டிட்டி ஆப்ஜெக்டை எப்படி நம்ம டேட்டா பேஸில் டேபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ப்ரிங் டேட்டா ஃபஸ்ட் எய்ம், அவங்களோட எய்ம் என்னென்னா, அதனோட மாடலோட எய்ம் என்னென்னா, டாவோர் லேயரில், டேட்டா ஆக்சஸ் லேயர், டிபி லேயரில் பாய்லர் பிளேட் கோடே இருக்கக்கூடாது. பாய்லர் பிளேட் கோட்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன், உங்களுக்கு அப்போ புரியும். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக எழுதுகிற கோட் இது தான். ஒரு சின்ன ஒரு கொரி எழுதணுமா, நம்ம ஒரு டேட்டா பேஸ்ட்டை பேசணுமா, இல்லை ரிட்ரீவ் பண்ணணுமா, எவ்வளோ பெரிய கோட் நம்ம எழுதுவோம். ஸோ இது பேர் தான் வந்து பாய்லர் பிளேட் கோட். ரிப்பீட்டடாக இது மாதிரி நிறைய நம்ம எழுதுவோம். ஓகேவா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்ப்ரிங் டேட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்ப்ரிங் டேட்டான்றது ஒரு ரெடிமேட் கோடு மாதிரி. ஸ்ப்ரிங் டேட்டாவில் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து நிறைய கோடை ஜென்ரேட் பண்ணும் நமக்காக அவங்க வந்து நிறைய கோடு எழுதுவாங்க. ஸோ இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், ரொம்ப ரெடிமேடாக இருக்கும். ஸோ நம்ம சின்ன ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம், உங்களுக்கு புரியும். இதுதான் என்னுடைய மாடல் கிளாஸ், இதுதான் என்னுடைய ஹோட்டல் ஆப்ஜெக்ட். இதுக்கேற்ற மாதிரி ஒரு டேபிள் ஆல்ரெடி இருக்குது, ஹோட்டல்ன்ற ஒரு டேபிள் இருக்குது. ஸ்ப்ரிங் கான்ஃபிகரேஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா, டேட்டா சோர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு அனோட்டேஷன், ஜேபிஏ எனேபிள் ஜேபிஏ ரெபாசிட்டரிஸ்ன்னு ஒரு அனோட்டேஷன், எனேபிள் டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் நம்மளுடைய காம்பனன்ட்ஸ் ரெபாசிட்டரி, அப்புறமா மற்ற பீன்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கான பேக்கேஜை நான் இங்கே கொடுத்துருவேன். ஓகேவா, இது ரெண்டு அனோட்டேஷன் ரொம்ப முக்கியமானது. இதுதான் ஜேபி ரெபாசிட்டரியோடைய ஃபீச்சரை ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனில் எனேபிள் பண்ணுறதுக்கான ஒரு அனோட்டேஷன். அப்புறம் நம்மளுடைய ரெபாசிட்டரி பார்க்கலாம். ரெபாசிட்டரி ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஜேபி நம்ம என்ன பண்ணால், ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணணும். ஹோட்டல் ரெபாசிட்டரி நான் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதை ஸ்ப்ரிங் ஜேபி ரெபாசிட்டரியோட எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த ரெபாசிட்டரிகளை பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபால்ட்டாக மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது க்ரியேட் பண்ணுறதுக்கு, ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஸோ இதுக்கெல்லாம் இதுக்குள்ளே ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. அப்புறம் நம்மளுடைய என்டிட்டி கிளாஸ் இங்கே கொடுக்கணும், அப்புறம் ஐடென்டிஃபையர் கொடுக்கணும். ஸ்ப்ரிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என்னுடைய சர்வீஸ் கிளாஸில் ஆட்டோவேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெபாசிட்டரி. இதில் ஒன்றுமே கிடையாது, ஒரு மெத்தடும் கிடையாது. இதில் தான் நிறைய பேசிக் மெத்தட்ஸ் இருக்குது. இதெல்லாம் இங்கே ஆட்டோவேர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இதுக்குண்டான ஐஎம்பிஎலை அவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதாவது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெபாசிட்டரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா, டெலீட் ஆல், இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. ஃபைண்ட் ஒன், அப்புறம் வந்து கெட் ஒன், நிறைய மெத்தட், சேவ், எல்லா மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மெத்தட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து கோட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடே கிடையாது. ஆக்சுவலாக டெலீட்டு நான் எக்ஸாக்டாக அந்த டிபி கோடே கிடையாது. இந்த கோடெல்லாம் வந்து அவங்க தான் ஜென்ரேட் பண்ணி இந்த ஆட்டோவேர் பண்ணும்போது இதில் இன்ஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே நான் சேவ் கால் பண்ணும்போது ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் ஜென்ரேட் பண்ண அந்த கோடை தான் நான் கால் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறதுனால ஜேபிஏ ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ ரெபாசிட்டரி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஓகேவா, ஸோ நான் எதுவுமே பண்ணல, ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணேன், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணேன், அப்புறம் இங்கே ஆட்டோவேர் பண்ணேன், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணல. இந்த சேவுக்கு உண்டான கோடை நான் எழுதவே இல்லை. ஜஸ்ட் என்னுடைய ஹோட்டல் ஆப்ஜெக்ட் நான் பாஸ் பண்ண போகிறேன், டேட்டா பேஸில் சேவ் ஆகிடும். அது இல்லாமல் இந்த டிரான்சாக்ஷன் அனோடேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்க தான் வந்து இங்கேயும் ஒரு பாய்லர் பிளேட் கோட், பிகின் டிரான்சாக்ஷன், கம்மி டிரான்சாக்ஷன்லாம் எல்லாமே இந்த டிரான்சாக்ஷன் கோடு, இந்த அனோடேஷன் பார்த்துக்கும். ஓகேவா, ஸோ ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறதுனால இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ண போகிறேன். என்னுடைய டேட்டா பேஸ் டேபிளில் க்ரியேட் ஆக போகுது ஒரு ரோ, அதுதான் நான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் இதெல்லாம் பண்ணணும், எதுக்கு ஸ்ப்ரிங் டேட்டா நம்ம யூஸ் பண்ணணும், நார்மல் ஜாவாலே எழுதிடுவேன்னு. இனிமேல் ஃப்யூச்சரில் ஜாவா மட்டும் பத்தாது, ஏன்னா நம்ம எல்லாமே மேனுவல் எழுதிட்டு இருக்க முடியாது. இப்போ இது ரொம்ப ரெடிமேட் மாதிரி இருக்குது, ரெடிமேட் கோட் மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும், வேறு வழியில். டைம் சேவ் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். நம்ம ஒரு 3 years 4 years ப்ராஜெக்ட் வந்து நம்ம 1.5 years முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் ஸ்ப்ரிங் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும் இனிமேல் வர காலத்தில். ஸோ இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஹோட்டல் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு ரோ மாதிரி ஒரு ஹோட்டல் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை நான் ரெபாசிட்டரி கிட்ட சேவ் பண்ண போகிறேன். இப்போ நான் சர்வீஸில் ஆப்ஜெக்ட் கிடச்சிச்சு எனக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்ஸி கிளாஸ் தான், ஸ்ப்ரிங் ஜென்ரேட் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் தான் இது. இப்போ நான் அதை கால் பண்ணும்போது அங்கே சேவ் மெத்தட் கால் ஆகும். ஸோ இந்த சேவ் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராக்ஸி தான். நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்ஜெக்டை ஸ்ப்ரிங் தான் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஓகேவா, உங்களுடைய
உங்களுடைய ரெபாசிட்ரி கிளாஸ் இந்த ரெபாசிட்ரி இன்டர்ஃபேஸ் ஏற்ற மாதிரி இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிடும். ஸ்ப்ரிங் தான் ஜென்ரேட் பண்ணிச்சு இந்த கோடு எல்லாமே, நம்ம எதுவுமே பண்ணல. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா? சேவ் ஆகிடுச்சா? நான் இப்போ வந்து உங்களுக்கு டேபிள் க்ரியேட் ஆனதை காட்ட போகிறேன், உங்களுக்கு புரியும். ஸோ ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். இதில் ஒரு ரோ வந்து க்ரியேட் ஆகிருக்கட்டும். பார்த்தீங்களா? ஒரு ரோ க்ரியேட் ஆகிடுச்சு. இது நான் ரொம்ப சிம்பிள் கோடில் ரெபாசிட்ரி யூஸ் பண்ணி ஜேபி ரெபாசிட்ரி யூஸ் பண்ணி பண்ணேன். ஓகேவா? ஜஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஃபீட்பேக் இருந்தால் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.